பொதுத்துறை வங்கிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். அவுட்சோர்சிங் முறையை ரத்து செய்ய வேண்டும். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற மார்ச் 24, 25ஆம் தேதிகளில் வங்கி ஊழியர்கள் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதைத் தொடர்ந்து பாரத ஸ்டேட் வங்கி முன்பு அனைத்து வங்கி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சங்கங்கள் சார்பில் கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். இந்தியா முழுவதும் பொதுத்துறை வங்கிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். மேலும் வங்கி பணியில் அவுட்சோர்சிங் என்ற பெயரில் தனியார் மயமாக்கலை கைவிட வேண்டும். பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும். வாரத்தில் 5 நாட்கள் மட்டும் வங்கி செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போன்று பணிக்கொடை ரூபாய் 25 லட்சம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் வங்கி அதிகாரிகள் மற்றும் ஊழியர் சங்கம் சார்பில் வருகின்ற மார்ச் 24, 25ஆம் தேதிகளில் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் பீச் ரோட்டில் அமைந்துள்ள பாரத ஸ்டேட் வங்கி முன்பு தூத்துக்குடியில் உள்ள வங்கி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சங்கம் சார்பில் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றாத மத்திய அரசு மற்றும் நிதி அமைச்சகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வங்கி ஊழியர் சங்க கூட்டமைப்பு நிர்வாகி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பொதுத்துறை வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷம் எழுப்பினர். இந்த போராட்டமானது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு 7ஆம் தேதி ஆரம்பமானது. அந்த 7ஆம் தேதியிலிருந்து இதுவரை 2 போராட்டங்கள் அறிவித்து வெற்றிகரமாக செய்துள்ளோம். அதன் பின்பு இது 3வது மாலை நேர ஆர்ப்பாட்டம். இதற்கிடையில் தர்ணாவும் நடந்திருக்குது பார்லிமெண்ட் முன்னாடி. அதன் பின்பு இன்னும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா 24, 25 ஆகிய 2 தினங்களில் வங்கி வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்கிறோம். அதுக்குரிய ஸ்ட்ரைக் நோட்டீஸும் கொடுத்தாச்சு. அதுக்காக உள்ள ஆயத்த வேலைகளில் தான் இப்போ எல்லா தொழிற்சங்கங்களும் ஈடுபட்டிருக்குது. இது இன்னும் அதுக்கிடையில் 18ஆம் தேதி நமது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு கன்சல்டேஷன் மீட்டிங் இது பண்ணியிருக்காங்க எல்லா யூனியன்ஸும் கூட்டி. அதில் ஒரு நல்ல முடிவு எட்டப்படும்னு நினைக்கிறேன். அது கூடிய சீக்கிரம் எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வாக அமையும் நம்புகிறேன். கார்த்திகேயன், SPSU, தூத்துக்குடி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.